வணக்கம் நண்பர்களே, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பால் கறி வைக்க போகிறேன். ஒரு சின்ன கறி போல் அதை உங்களுக்கு காட்டுறேன். கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி வச்சுக்கு, வெங்காயம் வெட்டி வச்சுக்கு, உள்ளி வெட்டிக்கு எல்லாம் கழுவி வெட்டி வச்சுக்கு. இப்போ நான் கத்திரிக்காய் முதல் போடுவோம். வச்ச உருளைக்கிழங்கையும் போடுவோம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பும் வைக்கலாம், பால் கறியும் வைக்கலாம். வெங்காயத்தை போடுவோம், கொஞ்சம் காணும், மிச்சத்தை தாளித்து போடுவோம். உள்ளி தண்ணியை விட்டு நல்லா அவியட்டுக்கு அந்த அளவுக்கு ஓயா மிக்ஸ் சம வருது. இந்த கத்தரிக்காய் நல்லா இரண்டு வருது. கிளறி விட்டால் தான் உருளைக்கிழங்கு கீழுக்கு போயிடும். அப்போ நல்லா அவியட்டுக்கு கத்திரிக்காய் அவிஞ்சிட்டு அதை இருக்க மசிச்சு விடுவோம். உருளைக்கிழங்குலாம் மசிச்சு வரட்டுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனை திரவியங்களை நாங்கள் போடுவோம். உப்பு போடுறோம், மஞ்சத்தூள், நச்சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலைத்தூள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாலை விடுவோம். கொஞ்சம் கறி ஓகே நல்லா கொதித்து வரட்டுக்கு. அதுக்கப்புறம் அடுப்பு பண்ணி பார்த்துருவோம். கத்திரிக்காய்க்கு வெங்காயம் மிளகா தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு அதுக்குள்ளே போட சரி பாருங்க எப்படி இருக்கணும். உருளைக்கிழங்குனா நல்லா மசிஞ்சு வந்துடுது. ஓகே பாருங்க, கத்திரிக்காய் போடுறோம், மிக்ஸ் பண்ணி விடுவோம். கத்திரிக்காய் பால்கறி, கீரைக்கறி, சோயா மிக்ஸு, ப்ரெட்டை புட்டை வச்சுக்கிறோம். இதுதான் எங்களுடைய சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.